பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்கின்ற பொழுது பெரும்பாலும் அவர்கள் வரலாற்று புராதன இடங்களுக்கும் செல்வதுண்டு. குறிப்பாக சிகிரியா, அனுராதபுரம், புலனறுவை போன்ற இடங்களுக்கும் அழைத்து சென்று இலங்கையினுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட சில பொருட்களையும் அங்கு இருக்கக்கூடிய சில காட்சிகளையும் அங்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களையும் பார்ப்பதற்காக அழைத்து செல்வார்கள். அவ்வாறு மாணவர்களை ஆசிரியர்கள் அழைத்து செல்கின்ற பொழுது அந்த வரலாற்று சின்னங்கள் தொடர்பான அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களையும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் மாணவர்களுக்கு தெரியாது அது சம்பந்தமான சில விடயங்கள். ஆகவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அரசாங்கம் இந்த வரலாற்று சின்னங்களை பாதுகாப்பதற்காகவும் வரலாற்று பொருட்களை பேணி பாதுகாப்பதற்காகவும் எவ்வாறு நடந்து கொள்கிறது, எவ்வாறான சட்டங்களை முன்வைக்கிறது என்பதை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக எடுத்து கூற வேண்டும். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், நீங்கள் அண்மையிலே சில செய்திகள் பார்த்திருப்பீர்கள். சாய்ந்தமரைச் சேர்ந்த ஒரு மாணவி சிகிரியாவிலே தன்னுடைய பெயரை எழுதியதனால் கைது செய்யப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் அவர்களுடைய முயற்சியினால் அந்த மாணவி விடுதலை செய்யப்பட்டதும், அதே போன்று மட்டக்களப்பு சித்தாண்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு யுவதி சிகிரியாவிலே தன்னுடைய சிகிரியா பளிங்குச்சுவரில் தன்னுடைய பெயரை எழுதியதாக கைது செய்யப்பட்டு மிக மிக சிரமத்துக்கு மத்தியில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதே போன்ற நடைபெறாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்களை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்கின்ற பொழுது கண்டிப்பாக இவற்றை பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இவற்றை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் முன்வைத்திருக்கிறது என்பதையும் அது தொடர்பாக நாம் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கண்டிப்பாக எடுத்து கூற வேண்டும். அரசாங்கத்தினால் இவ்வாறான விடயங்களுக்கு கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுவது மாணவர்களையோ அல்லது அதுக்கு சேதம் உண்டாக்குபவர்களையோ தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக இலங்கையில் இருக்கின்ற வரலாற்று புராதன சின்னங்களையும் பொருட்களையும் இடங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இவ்வாறு செய்கிறார்கள். அது இலங்கை நாட்டைச் சேர்ந்த எமது கடமையும் கூட. ஆகவே அவ்வாறான விடயங்களில் மாணவர்களுக்கு சரியான அறிவுறுத்தல்களை ஆசிரியர்கள் கண்டிப்பாக எடுத்து கூற வேண்டும், கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வதற்கு முன்னர். அதே போன்று இந்த விடயம் ஆசிரியர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனைய சில கழகங்களிலிருந்து சங்க உறுப்பினர்கள், சில இளைஞர் யுவதிகள் அந்த புராதன இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்களிலே மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய மக்கள் நண்பன் இணையதளம் சார்பாக ஒரு விழிப்புணர்வுக்காக இவற்றை நாம் எட்டி வைக்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் வணக்கம்.